அன்பானவர்களே, மை டியர் போர்டுவுட் பீப்பிள்ஸ், வியூவர்ஸ், சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமாம், இப்போ இந்த மும்மொழின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையாக கையில் எடுத்துக்கினாங்க. அப்போது 1948 வந்து இந்த திமுக, அப்புறம் அதிமுக, இந்த மாதிரி கட்சிகள், பெரியார், அப்புறம் அண்ணா, அப்புறம் காமராஜர் எல்லாருமே வந்து அப்போ இந்த இந்தி திணிப்பு என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏகப்படம் செத்து போயிட்டான். ரொம்ப பேர் தீ குளிச்சு 500 600 பேர்னு கொத்து கொத்தா சாவானுங்க, கொத்து கொத்தா ஜெயிலுக்கு போவானுங்க, அப்படிலாம் இருந்தது. இட்ஸ் அ பேட் டைம், ஒன்ஸ் அப்பான் அ டைம். ஆனால் அதே வந்து இன்றைக்கும் வந்து இப்போ என்னமோ சொல்கிறாங்க, என்ன பார்த்தேன் நேற்று விட்டு மீண்டும் ஒரு போகிறோம். இது என்னங்க கருமாந்திரம் இழவு பிடிச்சவனுங்க. ஏங்க சத்தியமாக சொல்கிறேன், இவனுங்கெல்லாம் படிக்காதவனுங்க, திட்டு பசங்க, கஞ்சா இருக்கிறது, புறம்போக்கு, பொம்பளைங்களை கூப்பிட்டு கொடுத்து ரவுடித்தனம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கான். ஒரு பயலுக்கு அறிவு படிப்பு எதுவுமே தெரியாது. இப்போ நீ எங்கே படிச்சிடுவியோ, எங்கே அறிவில் சிறந்து விளங்கிடுவியோ, எங்கே இந்த நாட்டை விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போய் வேலை செஞ்சு இந்த நாட்டை காரி துப்புவியோ என்ற ஒரு கவலை இவங்களுக்கு வந்துடுச்சு. மென்டல் ஆகிட்டானுங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மென்டலு, பைத்தியக்காரனுங்க, லூசு கமண்டாட்டிங்க. இல்லை சொந்த பிள்ளைங்கள ரோட்டில் விடுவானா? சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ரோட்டில் விட்டான், பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறான் கட்சிக்காரங்களுக்கு. இதெல்லாம் தப்பு. இது உலகம் பூரா இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள். ஒரு மொழி பத்தாது, 2 மொழி பத்தாது, 3 மொழி பத்தாது, 10 மொழி 20 மொழி கூட கற்றுக்கோ. மொழி என்பது ஒரு வழிகாட்டி, அறிவு கிடையாது. அது அறிவாது இல்லை. ஸோ நீ எவ்வளோ மொழிகளை கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு உனக்கு, குடும்பத்துக்கு நான் அது வந்து பயன் பெறும். இன்னைக்கு இப்போ எங்கேயோ போயிடுச்சு விஞ்ஞானம். வானத்தில் போய் எக்ஸ்ட்ராலமாக யாரும் இது எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. போய் இன்னும் முன்மொழி வேணாம். எங்களுக்கு இங்கே இந்திக்காரன் இல்லைன்னா சோறே இல்லையா? டோட்டல் இந்திக்காரன். இந்தி நீன்னா மயிரை எதுக்குற இந்தி. நான் வரவேற்கிறேன்யா இந்தி, இங்கிலீஷ், ஜெர்மன் எல்லா மொழிகளையும் நான் வரவேற்கிறேன். 99 வயசுலலாம் போய் கப்பலில் பாரியா, கப்பலில் 95 வயசு 20 வயசு ஏதோ ஒரு மொழியை கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அவங்கெல்லாம் வாழணும், வாழ்வாதாரம் முக்கியம், மக்கள் முக்கியம் பார்க்குறான். இவன் மக்கள் எவனும் படிக்கக்கூடாதுன்னு அடிமை பண்ணி உன்னை கொலை பண்ணி உன்னை மிதித்து ஏச்சி பிழைப்பு நடத்தும் இந்த பிச்சைக்கார அரசாங்கம், இந்த எச்சை அரசாங்கம் என்னைக்குடா இவங்கெல்லாம் திருந்து போகிறாங்க? இயற்கை வந்து கொத்து கொத்தா இந்த கட்சிக்காரங்களை அழித்தாதான் திருந்துவார்களே என்றால் சீக்கிரமாக வா சுனாமியே, சீக்கிரமாக பேரழிவே, சீக்கிரமாக வா. இந்த கட்சிக்காரங்களை கூண்டா வச்சு கொள்ளு, ஏழை மக்களை காப்பாற்று. இப்போவே ரோட்டில் நிறைய பிச்சைக்காரர்களாய் போனான். காப்பாற்று, இந்த கட்சிக்காரங்களை கொள்ளு, ஒருவனையும் உயிரோட விடாத, எவனுக்கும் ஓடு போடாமங்கப்பா. சென்னை February 20, 2025 தினத்தந்தி செய்திகள். கணவர் கண் எதிரே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கணவர் கண்ணெதிரே பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விடுது என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது, சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் சொந்த ஊருக்கு திரும்புவதற்காக காத்திருந்த இளம்பெண் ஒருவர் அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் கண் எதிரில் 3 பேர் கொண்ட கும்பலால் கத்தி முனையில் கொடூரமான முறையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பதாக வெளியாகி உள்ள செய்திகள் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றன. கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பதற்றமும் விலகுவதற்கு முன்பாகவே திருப்பூரில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இருப்பது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது என்பதையே காட்டுகிறது. நடவடிக்கை. தமிழ்நாட்டில் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகாத நாட்களே இல்லை என்று கூறும் அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பெண் மனித மிருகங்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய தமிழக அரசும்
போலீஸ் துறையும் இந்த கொடுமைகளை கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றன. திருப்பூரில் இளம் பெண்ணை குற்றப்பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் பீகாரை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. வெளிமாநிலத்தவர் அதிகம் பணி செய்யும் திருப்பூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளில் குற்ற செயல்கள் அதிகம் நடைபெறும் நிலையில் வெளி மாநிலத்தவரை கண்காணிக்கவும் சுற்று காவலை வலுப்படுத்தவும் போலீஸ் துறையும் அரசும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த கொடுமை நடந்திருக்காது. தமிழக அரசு இனியும் இல்லாத சட்டம் ஒழுங்கை இருப்பதாக வீண் பெருமை பேசாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் சுதந்திரமாகவும் நடமாடுவதை உறுதி செய்யும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது. கணவர் கண்ணெதிரே பெண் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்து விட்டது. அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. 20 ஆண்டுகள் நிறைவு. நல்ல சம்பளம், நல்ல கதாபாத்திரம் அமையவில்லை. நடிகை ஹனி ரோஸ் சொல்கிறார். தமிழில் முதல் கனவே, காந்தர்வன், சிங்கம்புலி உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள ஹனி ரோஸ் மலையாள திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக இருக்கிறார். சமீபத்தில் கேரள தொழில் அதிபர் பாலியல் ரீதியாக தன்னை துன்புறுத்துவதாக போலீசில் புகார் அளித்து கைது செய்ய வைத்தார். இந்த நிலையில் சினிமா அனுபவங்கள் குறித்து ஹனி ரோஸ் அளித்துள்ள பேட்டியில், மலையாள திரையுலகில் எனக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டன. ஆனாலும் சினிமா மீது எனக்கு இருந்த ஆர்வம் அதில் தொடர்ந்து இயங்கச் செய்தது. சினிமாவில் 20 ஆண்டுகள் நிறைவு செய்துவிட்டே, ஆனாலும் திருப்தியான கதாபாத்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. என்னால் இன்னும் சிறந்த வேடங்களில் நடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. எனது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க நினைத்த நிலையில் இந்த தன்னம்பிக்கை தான் சினிமாவில் என்னை தொடர தூண்டியது. வணிக நிறுவனங்களின் திறப்பு விழாக்களுக்கு பிரபலங்களை அழைப்பதில் இருக்கும் மார்க்கெட்டிங் தந்திரங்கள் எனக்கு தெரியும். நான் திறப்பு விழாக்களில் பங்கேற்பதை விரும்பினேன். பணம் தருவதாலேயே பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன். பணம் மற்றும் நல்ல சம்பளத்தை யாரும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். பணம் முக்கியம் என்றார். சினிமாவை விட்டு விலகும் சோபிதா. சினிமாவை விட்டு விலகும் சோபிதா. தமிழில் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலமான சோபிதா துலிபாலா தெலுங்கு, இந்தி படங்களிலும் நடித்து இருக்கிறார். சமந்தாவை விவாகரத்து செய்த தெலுங்கு நடிகர் நாகர் சைதன்யாவை காதலித்து 2 மாதங்களுக்கு முன்பு திருமணமும் செய்து கொண்டார். திரைப்படங்கள் மற்றும் வெப் தொடர்களில் பிஸியாக இருக்கும் சோபிதா துலிபாலா தற்போது சினிமாவை விட்டு விலகும் கடுமையான முடிவு எடுத்து இருப்பதாக தெலுங்கு திரை உலகில் தகவல் பரவி உள்ளது. சோபிதா துலிபாலாவை இந்தி படங்களில் நடிக்க வைக்க இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அணுகினர். அவர்களிடம் தனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இருப்பதால் சினிமாவை விட்டு விலகி இருக்க முடிவு செய்து இருக்கிறேன் என்று சொல்லி நடிக்க மறுத்துவிட்டாராம். குழந்தை பெற்று சில வருடங்களுக்கு பிறகு தனக்கு கதாபாத்திரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகள் அமைந்தால் நடிப்பது குறித்து யோசிப்பேன் என்றும் தெரிவித்து உள்ளாராம். குழந்தை பெற்றால் கிளாமர் குறைந்துவிடும் என்ற பயத்தில் விவாகரத்து பெறக்கூட தயாராக இருக்கும் நடிகைகள் மத்தியில் சோபிதா துலிபாலாவின் முடிவு பாராட்டுக்குரியது என்று ரசிகர்கள் பதிவு வெளியிட்டு வருகிறார்கள். சினிமாவை விட்டு விலகும் சோபிதா. புதுடெல்லி
பிப்ரவரி 20, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். வாவ்! ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முடிவு. தலைநகரை ஆளப்போகும் 4வது பெண். டெல்லி முதல் மந்திரியாக ரேகா குப்தா தேர்வு. பிரதமர் மோடி முன்னிலையில் இன்று பதவி ஏற்கிறார். வாவ், பியூட்டிஃபுல், செம, ஐயோ நல்ல விஷயம். வாவ், பியூட்டிஃபுல், செம. ஓகே 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 ஜனதா எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரேகா குப்தா கவர்னர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய போது எடுத்த படம். வாவ், இட்ஸ் குட், நைஸ், நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். ஓகே மேடம், யூ ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல் மேடம். செம்ம, நல்லா அழகாக இருக்கீங்க மேடம். செம்ம பியூட்டிஃபுல், ரியலி யூ ஆர் பியூட்டிஃபுல். அழகாக இருக்கீங்கன்னா அழகாக இருக்கீங்கன்னு தான் சொல்ல முடியும். அது நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, உலகை படுத்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தால் அழகாக இருக்குங்கன்னு தான் சொல்லணும். எதுக்காக நான் அது சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு அப்படியே இந்த பதிவு ஏற்ற கையோட இந்த திரிவேணி சங்கமத்தில் மட்டும் போய் குளிச்சிடாதீங்க மேடம். ஆமாம் மேடம், ஏன்னா அது உங்கள் அந்த டெல்லியை சுற்றி உள்ள அந்த 600-700 கிலோமீட்டர் அதோட காசுக்கு போகிறது, அப்புறம் அந்த அந்த பீ தண்ணியில் குளிக்கிறது, அப்புறம் அந்த நாத்தம் பிடிச்சி அந்த பணத்து கூடயே போயிட்டு வந்து சல்லாபம் இல்லாமல்லாம் பண்ணுறது எல்லாம் வேணாம் மாடம், எல்லாம் விடுங்க மாடம், நோய் மாடம், நல்லா அழகாக இருக்கிறீங்க. அது செஞ்சு ஆமாம், மோடி கீடியெல்லாம் அந்த இடத்துல அவங்க சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி புதுசாக வாட்ரு கொண்டு வந்து இடத்துல ஊற்றி அவங்கெல்லாம் அப்படி குளிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி வேணால் நீங்கள் வந்து அந்த திரிவேணி சங்கமம் இருக்குதுல்ல, இன்றைக்கி 52 கோடி பேர் என்னமோ குளிக்கிறானாம் பாவிகள். 52 கோடி பாவிகள் மேடம் குளிச்சிருக்காங்க. நீங்கள் பாவியா மேடம்? நீங்கள் பாவியாக இருந்தால் போய் அதில் குளிங்க, உங்கள் பாவம் வேண்டாம், தீர்ந்துடும். சப்போஸ் இப்போ பாருங்கள், நான்லாம் பாவி கிடையாது, நான்லாம் போகவே இல்லையே. இந்த மாதிரி பாவிகள் அல்லாதவர்கள் திருவேணி சங்கமத்தில் குளிக்க வேண்டாம். ஓகேவா? பாவிங்களா? பாவிகளே திருவேணி சங்கமத்தில் போய் குளிங்களேன். எல்லாம் வல்ல இறைவனின் ஆணை, பாவிகள் எல்லாம் போய் குளிங்க திருவேணி சங்கமத்தில். பீயும் நாட்டமும் சொரியும் சரங்கும் சூப்பராக சீக்கிரமாக வரும் போய் குளியுங்க. ஆமாம், ட்ரெயினை அடித்து ஓடையுங்க, போய் குளியுங்க. புதுடெல்லி பிப்ரவரி 20, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்தி. ஓகேங்களா? ஸோ இந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் அமலாக்கத்துறை மனு. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை மனு, ஜாமீனை ரத்து செய்யுங்கள், வழக்கை தாமதிக்கும் முயற்சி, இப்படியாக போகுது. இந்த செந்தில் பாலாஜி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிந்தவர் தான். 10 ரூபா பாலாஜின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஒயின் ஷாப்பு வாசல்லையும் போயிட்டு நீங்கள் நின்றுட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு சாபத்தை அள்ளி வீசக்கூடிய மது பிரியர்களை உங்களால் பார்க்க முடியும். ஆமாம், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பையன், இப்போ நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை என்னை அப்பா என்று அழைத்ததனால் நான் பெருமை கொள்கிறேன்னு சொன்னார் பாருங்க. நான் அப்பானுக்கு போயிட்டு இருந்தாங்க, அப்பா 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 அப்பாப்பா எப்பப்பா, அப்பா அம்மா எங்கப்பா, அப்பா இருக்கீங்க, அம்மா எங்கப்பா. அந்த மாதிரி ஒரு பையன் கேட்குது அப்பா கிட்ட. இந்த தமிழ்நாட்டு பையன்தான் அது கேட்குது. அப்பா, தமிழ்நாட்டில் 5000 சில்லற ஸ்கூல்ஸு கல்லூரி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப இழவு இருக்குது. ஆனால் நாங்கள்லாம் படிக்க மாட்டோம், அது வேறு விஷயம். பட் 6500க்கு மேலே ஒயின் ஷாப்பு, மதுக்கடை, பிரியர்களுக்காக என்று, சாராய கடை என்று, ஒயின் ஷாப் என்று, டாஸ்மாக் என்று, மூத்தனம் அங்கேத்தனம் பண்ணி கிண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு சோடி சேரங்களோட வாழக்கூடிய அந்த அற்புதமான மது அரங்குகள், அரங்கேற்றங்கள், அப்படிப்பட்ட இடங்களில் நான் படிக்கவா குடிக்கவா? 6500 ஒயின் ஷாப், 6500 ஒயின் ஷாப்புக்கு கிட்ட இருக்குது. 5000 கல்லூரிகளோ ஸ்கூலோ என்னமோ ஒரு மயிறு இருக்குது.
நான் படிக்கவா குடிக்கவா என்று கேட்கிறான். நான் சொல்கிறேன் 195 நாடுகள் இருக்குது உலகில். அதில் மிக மிக அசிங்கமான ஒரு கேவலமான ஒரு குட்டிச்சவராக போன ஒரு சாபம் பிடிச்ச ஒரு நாடு இருக்குதுன்னு அது தமிழ்நாடு தான். ஆமாம், சாபம் கீபம் பொண்ணு கிண்ணு கடத்தல் கெஞ்சா கிஞ்சா தண்ணி கிண்ணி ஊழல் கீழல் லஞ்சம் கிஞ்சம் இது 1967 நடுகுது. இது எப்போ சரியாகுனா இயற்கை கொத்து கொத்தா இவர்களுக்கு கொரோனா போன்ற ஒரு நோயை இப்போ இந்த இதில் திரிவேணி சங்கமத்தில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு நோய் ஒன்று கிளம்பி இருக்குது. என்னமோ குடல் புண்ணுன்றான், அதுன்றான், சொறின்றான், சரங்குன்றான், வயிற்றுப்போக்குன்றான். அதெல்லாம் இங்கே கூடிய சீக்கிரத்தில் வெகு விரைவில் நாங்கள் திரிவேணியில் இருந்து இங்கே மயில் மேனிக்கு வரோம். தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ஷாவடிக்கும் திருட்டு ராஸ்கல்ஸ். அன்பானவர்களே, மடியர் போர்ட்வோர்ட் பேப்பர்ஸ் விவர்ஸ் சில்ட்ரன்ஸ் வாலிபர் பெண்களை இளைஞர்களே, தயவு செஞ்சு வீடியோ கொஞ்சம் நேரம் பாருங்கள். ரொம்ப லென்த்துலாம் இருக்காது. நான் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன், ஓகேவா? எனக்கு தெரியும் என் வீடியோ நீங்களாம் யாரும் பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிக்கும். பட் அந்த மாதிரி வீடியோலாம் என்னால் போட முடியாது, ரைட்டா? நான் ஒரு தாத்தா ஸ்தானத்தில் உள்ளவன். என் குழந்தைகள் நலமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அவர்களுக்கு ஏற்றாற் போல வீடியோக்கள் தான் நான் கொடுக்கணுமே தவிர நான் என் பிள்ளைகள், என் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, இளைஞர்கள், சிறு பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு வழிகாட்டி இல்லாமல் தி டோன்ட் நோ வேர் டு கோ. அவங்களுக்கு தெரியல, எங்கே போகணுன்னே தெரியல, பாவம். அந்த அளவுக்கு இந்த சமூக அமைப்பு இருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இந்த மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஐ டெல் யூ, மாதா பிதா தான், குரு தெய்வம்லாம் கிடையாது. மாதா பிதா, பிதா மாதா பாசம் காட்டுறதுக்கு அம்மா, வித்தைக்கு அப்பா. அப்போ யார் வித்தை கற்றுக் கொடுப்பவர்? யார்? அப்பா தானே. அப்பா தானேப்பாங்க. அறிவு யாருப்பா? அப்பா தானேப்பா. குரு யாருப்பா? அப்பா தானேப்பா. வித்தைக்காரன் யார்? உனக்கு வித்தைகளை சொல்லிக் கொடுப்பவன் யார்? அப்பா தானே. அம்மா அறிவு இல்லாதவ, அம்மா அறிவு இல்லாதவ வெறும் பாசத்தை மட்டும்தான் அவளுக்கு காட்ட தெரியும். வேறு எந்த ஒரு மயிரும் அவளுக்கு தெரியாது. வேஸ்ட்டு. அம்மா வேஸ்ட். அப்பா தான் வித்தைக்காரன். அதனால தான் முதல்ல குடும்ப தலைவன்றான். 10 மாதம் பக்கரா வழியோட அவளை போய் அவன் இன்சிலாக போடுறான். எவன் நீ இன்சியில் போடுறான்? சரி விடு, இதெல்லாம் இப்போ அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பார்க்கப்படுகிறது. அவர்களுடைய அந்த பண்பாடு, நடை, உடை, ஸ்டைல்ஸ் அண்டு அவங்களுடைய கொள்கைகள், சித்தாந்தம். யார்கிட்ட வணங்கி பேசணும், யார்கிட்ட வணங்கி பேசக்கூடாது, எவங்கிட்ட பேசணும், எவங்கிட்ட நின்று கூட பேசக்கூடாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுதான் வளர்ச்சி அடைந்த நாடு. இது வளராத நாடு. வளராமையே போயிடும், வழங்காமையே போயிடும். அதுதான் இந்த நாட்டுக்கு உள்ள சாபம். ஏன்னா மூட நம்பிக்கை, அறிவு இல்லை, படிக்காத முட்டா பசங்க, திருட்டு பசங்க, ஆட்டை போடுற பசங்க. ஏன்னா அவன் டீச்சர் படிக்கும்போது கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்ததா வீடியோவாக போடுறிய. நம்ம டீச்சர் கடன் வாங்க சொல்லி கொடுத்தார்கள். அதே மாதிரி டீச்சரு கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தாளா? ஏன்னா கடன் வாங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாளே அந்த டீச்சரு நாய், அதே நாய், அந்த திருட்டு நாய் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாளா? கடங்கார கமநாட்டிங்களா? 8 லட்சம் கோடிடா. 8 லட்சத்து சில்லற கோடி இருக்குது கடன். ஒவ்வொருத்தரும் வீட்டில் 4 பேரா 10 பேரா? 10 பேர்னா பைக் 30. எவ்வளோ? ஒருத்தவன் தலை மேலே 3 லட்சம் ரூபாடா. 10 பேர்னா எவ்வளோ? பைக் 30 லட்சம். 30 lakhs கடங்காரன். நீ உன் வீட்டில் 10 பேர் இருந்தால் நீ 30 லட்சத்துக்கு கடங்காரன். ஒருத்தவன் இருந்தால் 3 லட்சத்துக்கு கடங்காரன். 8 கோடி பேர் இருக்கிற. அப்போ 8 லட்சம் பேர் எத்தனை பேர் இருக்கா? அமெரிக்கா கூட கடனில் தாடா வாழுது. ஆனால் நான் போட்ட அமெரிக்காவும் கடன் இல்லாத அவனும் கடனை வாங்கி தான் காலத்தை ஓட்டுனுக்கிறான். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், கடன் பட்டா நெஞ்சம்போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன்னா யாரு தெரியுமா? உன் மயிறு தெரியும் உங்களுக்கு. இலங்கை வேந்தன்னா இராணுவம், 10 தலை ராவணன். 10 தலை ராவணன் அவன் தான் இலங்கை வேந்தன். அற்புதமானவன், ராமனை விட சிறந்தவன், அற்புதமானவன். ஆமாம், சரி விடு, எவனை பற்றி பேசலாம்? உன்னை பற்றி தான் நான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். காலையில் ஏஞ்சியா, வேலைக்கு போனியா, சாப்பிட்டியா, அதை பாரு, புராணம், மயிர், மண்ணாங்கட்டி எல்லாம் இல்லை. உன்னை ஏய்ப்பவன், உன்னை மிதிப்பவன், உன்னை நான் வழி நடத்துகிறேன்னு கூட்டின்னு போகிறான்டா. 200 ரூபா கூட்டிகிட்டு போய் வெயிலில் உங்கள் ஆத்தாலையும் கழுவி, அந்த கழுவி பாவண்டா. டேய் பைத்தியக்கார பசங்களே, படிக்காத நாய்ங்களா, இளைஞர்களே, வாலிப பெண்களே, பாவம் அந்த கழுவி, பாவம் உன் ஆத்தா.
நீ ஊர் மேயிற சரவணா ஸ்டோரு மயிறு மண்ணாங்கட்டி புட்டுக்கு புண்ணாக்கு பீச்சு கீச்சின்னு அவன் அவனே கையை உள்ள நல்லா கையை பிடிச்சி ஜாக்கெட்டு விளாட விட்டு நல்லா பிடிச்சி அமுக்கடா சொல்கிற நாயை புறம்புக்கு எச்ச பெண்ணே. உன் தாய் 200 வெயிலில் சாவராது. பொது கூட்டமாக மயிறு கூட்டம், திமுக கூட்டம், அதிமுக கூட்டம், எச்ச பசங்க திருட்டு பசங்க அந்த கழுவி வெயிலில் ஒரு கொடியை எதுக்கு வந்தம்மா சரியில்லை சாப்பிட்டியாம்மா யாரும் கொடுக்கல எப்படிப்பா போகிற இல்லை வருவாங்க கூட்டுட்டு போவாங்க. புறம்போக்கு நாயே கமநாட்டி சுனாமியில் சாவ போகிற எச்ச புறம்போக்கு பாவண்டா அந்த கழுவி. கூட்டம் கூட்டமாக 1 கழுவியா 2 கழுவியா 3 கழுவியா அந்த திருட்டு பசங்களும் ஆடிகாரில் வரான் கொடி வச்சுக்கலாம். அந்த போலீஸுக்காரன் அவன் பண்ணின்னு இருக்கிறான். டேய் அழிய போகிறீங்கடா அழிய போகிறீங்க ஒட்டு மொத்தமாக இயற்கை உங்களை அப்படியே அந்த வெயிலில் வரலாம். 2-3 நாளில் பயங்கரமான வெயில் வரலாம். மீட்டிங் பண்ணுங்கடா டே மீட்டிங் போடுங்கடா டே போடுங்கடா மில்டன். கூட்டமாக நீங்கள் எரிஞ்சு சாவ போகிறீங்க. கட்சி கிச்சி மயிறு மண்ணாங்கட்டி உன் கொடி கிடி எதுவும் இல்லாமல் தெரிச்சு ஓட போகிறீங்க. லாரியில் அடிப்பட்டு சாவ போகிறீங்க ராஸ்கல். ஒரு கிழவி ஏன்னா 200 கொடுக்குறீங்க மேலே ஒரு 300 போட்டு 500 கொடுத்தா என்னடா டே. குப்பை பொறுக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறான்டா. குப்பை பொறுக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 சம்பாதிக்கிறான். ஏடா உனக்கு ஓட்டு கேட்டு இந்த நாய் வெயிலில் சாவுது, அதுக்கு 200 அதை கொடுக்கலையா எல்லாம் புறம்போக்கும் கீழே இருக்கிறான் பாரு அல்லக்கை நாயை திருட்டு புறம்போக்கு கவுன்சிலர் எச்ச திருட்டு நாய் கூட்டே மாலை. அவ்வளோதான் உங்களுக்கு கெட்ட வார்த்தை வருது. யான்பாஸ்கோ கோவம் அடைய சுனாமி கடல் பொங்குறது. எந்த ஊராவது ஒரு ஊர் அழியும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தாய்மார்களை அந்த கழுவிங்களை அந்த குழந்தைங்களை சித்திரவதை செய்யாதீங்க. உங்கள் கட்சியெலாம் இனிமேல் இருக்க போகிறதில்ல. இன்னும் ஒரு எந்த சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி ஒரு 3 தலைமுறை தான். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, கண்ணு காணாமல் போயிடுச்சு, சதுரி போயிடுச்சு. கிரேக்க சாம்ராஜ்யம் ஆரியம்மா ஒடுதட் இன்னொரு சுமேரியா டேஜிப்பாடா மூஞ்சி மகரையும் சனியும் பிடிச்சி தர்லும் பிடிச்சி நான் டே சின்ன பசங்களா ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். இந்த கட்சிக்காரங்களுக்கு ஓட்டு போகிறத நிறுத்திட்டு ஒழுங்கு மரியாதையாக படி அறிவோடு 10 மொழிகளை கற்றுக்கொள் 10 வேலைகளை கற்றுக்கொள். உண்மையாக நேர்மையாக இல்லையா இயற்கை ஒன்று அழிச்சு சாவடிச்சு போடுற ரோட்டில் அண்ணாதியாக சாவ இப்போ செத்துன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவ்வளோ சொல்ல ரொம்ப கோவமாக இருக்கிறேன் நான். கோவப்பட இயற்கை பொங்கி எழும். சுனாமி வரும், நிலநடுக்கம் வரும். ஏன் சூரியன் எரிஞ்சு அப்படியே மொத்தம் எரிஞ்சு சாம்பலாக போயிடும். ஞாபகம் வச்சுக்க. நான் ஜோசியக்காரன் இல்லை, ஜோசியக்காரன் இல்லை, புறம்போக்கு இல்லை, இல்லை, நேர்மை உண்மையானவன். ஒரு கண்ணகி மயிரை பூணுங்கன்னா மதுரை எரிஞ்சுதுன்னா ஜான் பாஸ்கோ சாபம் விடுற மொத்த பேரும் செத்து போயிடுவீங்க. ஒழுங்கு மரியாதை திருந்தி அந்த கழுவிங்களை பாவம் ரோட்டில் பாவண்டா. நேற்று ஒரு கழுவை பார்த்தா அழுவுது. என் ஜோபியில் காசு இல்லை, ஒரே ஒரு டீ அந்த டீ கடையில் இல்லாமல் ஒரு டீ குடிச்சிட்டு போமா நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இது கிளவி சோறு போடாமல் அது கையில் ஒரு கொடியை கொடுத்து அதை கூட்டின்னு போய் ரோட்டில் விட்டுட்டு எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கூட அதுக்கு சொல்ல தெரியல. எதுக்காம்மா அந்த ஏமாயவன் கூப்பிட்டான்லாம் வேறு அந்த பிறந்தோக்கு திருட்டு பசங்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வரலாமா? அவன் கிட்னிலாம் ஓட்டு கிடையாது, ஜெயிக்க மாட்டான், சாக போகிறான். அவன் கிட்னி கண்ணுக்குன்னெல்லாம் எடுத்து வித்துடுவாமா அந்த திருட்டு பையன், தமிழன் திருட்டு பையன், பையன். வந்தாரை வாழ வைப்போம்னு இல்லைம்மா. இவன் வந்தவங்களை ஒரு 3 நாள் வாழ வைக்கிறதா சொல்லி ஜோபியில் இருக்கிறது பையில் இருக்கிறது எல்லாத்தையும் திருட்டு வந்து அந்த ரோட்டில் விட்டுருவான். அவன் தாம்மா அந்த திருட்டு பையன் தமிழன். பார்த்து புரிஞ்சுங்கம்மா. வந்தாரை வாழ வைப்பவன் இல்லைவன் வரோம் வெளியூரில் அங்கே இருந்தது வரல ஒரு 3 நாள் எல்லாம் பிடிச்சி வச்சுன்னு மொத்தம் காசு வாட்சி கீச்சி மயிர் மண்ணை எல்லாத்தையும் தீட்டிடுவான். நல்லா துண்ணுட்டு எப்படா அப்படின்னு தொட்டி விட்டுருவான். அப்புறம் அந்த பையன் போய் 2 மாதம் 3 மாதம் பிச்சை எடுத்து மண்ணை இல்லையே அதை பண்ணி இதை பண்ணி அந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணி ஒரே வருஷத்தில் அவன் முதலாளி ஆகிடுவான். அவன் தான் மற்ற மாநிலத்துக்காரன். இன்றைக்கி சவுகார்பேட்டில் போய் இப்போ சரி சொல்லுவான். சவுகார்பேட்டில் போய் சூத்து தமிழன் நாயே வண்டி ஓட்டுறவனா ரிச்சாக்கார புறம்போக்கு அப்படி தான் திட்டுவான். சவுகார்பேட்டில் போய் பார், இந்த புறம்போக்கு வண்டி தான் இழுப்பான், பித்தாக்கெட்டு தான் அடிப்பான். இந்த அவ்வளோண்டு அவன் உடஞ்சி பண்ணுறது அவ்வளோண்டு பிள்ளைல
இந்த வச்சுக்கின்னு மயிறு பிடின்னு இருப்பாது. மதுரையிலேருந்து ஒருத்தன் வந்து இங்கே அம்மாவில் ஒரே அரைஞ்சானா சுட்டிப்பான். புறம்போக்கு சென்னையில் வாங்குகிற பிச்சைக்காரன் நாய். அந்த கிளவிக்கு சோறு கொடுங்கடா, சோத்தை கொடுங்க. 200 கொடுக்குற சனியை. இங்கே ஓட்டு நீ காசு கொடுக்கலாம், ஓட்டு போட மாட்டான், தெரிஞ்சு போன விஷயம். அப்படி நல்லா கொடுங்களேன்டா. ஒரு 5000 கொடு, ஒரு 10,000 கொடு, ஒரு 5 லட்சம் கொடு. ஏடா தமிழ்நாட்டையே ஆட்டை போட்டு வச்சுன்னு இருக்கிறீங்க. உங்ககிட்ட இல்லாத காசா? ஏன்னா மத்திய அரசாங்கம் காசு கொடுக்கலன்ற பெஞ்சலுக்கு கொடுக்கல. எதுக்குடா அவங்களுக்கு கொடுக்கணும்? ஒரு ஊர் உலகத்தையே சொந்தமாக வச்சுன்னுக்கிற. அப்போ என் வீட்டில் வெள்ளம் வந்துடுச்சு, மயில் வந்துடுச்சு, செவுறு ஊந்துச்சுன்னா நான் தானடா செலவு பண்ணிக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே அடுத்த ஸ்டேட்டில் நான் வந்து கொடுப்பான். நீ தானடா செலவு பண்ணிக்கணும். உன் ஊர் தானே, உன் தமிழ் தானே, மொத்தமும் சொத்து தானே. வான் சொத்து அது அழிஞ்சு போச்சு, கோயிலில் விழுந்து போச்சு, இல்லை பில்டிங் விழுந்து போய் நீ செலவு பண்ணிக்க. 300 கம்பெனி இருக்குதான் இவனுங்களுக்கு. 300 கம்பெனி நெருப்பில் அழிய போகுது. நெருப்பில் அப்படியே நட்சத்திரங்கள் எரிஞ்சு உழுந்து மொத்தமாக அழிய போகிறீங்களா. பாவம் அந்த கேள்வி பசியில் ரோட்டில் நேற்று அனாதியாக சுற்றுது. ஒரு 200 ரூபா காசை கொடுக்காம அது கையில் கொடியை கொடுத்துட்டு விட்டு போயிட்டானு. அது பாவம் நடந்து ஊருக்கு போச்சு, இல்லை எங்கே போய் செத்துச்சு சாணியனுங்க சாவுங்க. சின்ன பிள்ளைங்களாம் அவங்களுக்கு சொல்கிறேன், அவனுக்குமே ஓட்டு போடாதீங்க. அப்படி மீறி நீ ஓட்டுக்கிட்டு போகிறனா உன் தாய் தந்தை மனைவி இணைவி குழந்தை குட்டி ஈட்டி எல்லாத்தையும் இழந்து அனாதியா ரோட்டில் சாவ போகிற. இது சாபம், பார்த்துக்க. ஸ்போக்கன் தெலுங்கு சில 2 எழுத்து சொற்கள். కొన్ని 2 అక్షరాల పదాలు. some 2 letter words. அலை வேவு, தலை ஹெட், கனவு ட்ரீமு, வலை நெட்டு, அம்மா மதர், நானா அப்பா ஃபாதர், தள்ளி தாய் மதர், தன்றி தந்தை ஃபாதர், அண்ணன் பிரதர், அக்கா சிஸ்டர், இல்லு வீடு ஹவுஸ், வீதி தெரு ஸ்ட்ரீட், கண் ஐ, கால் லெக், பால் மில்க், குக்க நாய் டாக், பாம்பு ஸ்னேக்கு, சீமை எறும்பு ஆண்ட்டு, தோம கொசு மஸ்கிட்டோ, காக்கா க்ரோ, பூ ஃப்ளவர், தேன் ஹனி, வேடி சூடு வெப்பம் ஹீட் ஹார்ட், செடி பிளான்ட்டு, கொடி கிரீப்பர், பண்டு பழம் ஃப்ரூட்டு, ஆட்டம் டான்ஸு, பாட்டு சாங்கு, நூனை எண்ணெய் ஆயில், ரேப்பு நாளை சிமாரோ, சூப்பு பார்வை சைட்டு, ஈ ஃப்ளை, சளி குளிர் வாட்டர், காலி காற்று வேணும், மாமன் அங்கிள், தாத்தா கிராண்ட்ஃபாதர், ஆகு இல லீஃபு, குடி கோவில் டெம்பிள், பள்ளி ஸ்கூலு. 3 எழுத்து சொற்கள் சில. పదరలు ఉన్ని some 3 letter words. అన్నము సోరు రైస్, దేవుడు కడవుల్ గాడ్, దీపం లైట్, వాహిలి వాసల్ ఎంట్రన్స్, కడప వాసర్పడి ఎంట్రన్స్, லோகமு உலகம் வேர்ல்டு, ஜீவிதம் வாழ்க்கை லைஃப், கோரிக விருப்பம் டிசையர், ஜபம் ப்ரேயர், தபசு தவம் ஃபைனான்ஸு, கீதம் மியூசிக், ராகம் பாகமு பங்கு பாட்டு, பாடுக வாடகை 2, மனசு மனம் மைண்டு, மாடலு வார்த்தைகள் வேர்ட்ஸு, பகல் டே, சதுவு படிப்பு எஜுகேஷன், தினமும் 4 டே, நெமிலி மயில் பீகாக்கு, குயில் குக்கு, வெளுகு வெளிச்சம் லைட்டு, ஓகே, கொழுகு குளம் பாண்டு, செருவு ஏரி லேக்கு, பதவி ஓகே, பொசிஷன் ஆமாம் ஓகே. ஸ்போக்கன் ஹிந்தி பக்கா பழுத்த, மக்கேனு வெனை, வக்த சமயம், வக்ர கோணல், சுக்ல வெளுப்பு, பக்தி, தஷா திறமைசாலி, டாக்டர் சிங்காதனம், முக்கியமான, அத்தியாபக் ஆசிரியர், பக்கி கோச்சுவண்டி, மக்ன மூழ்கியவன், விக்ன தடை, என் ஆஷா நல்லது,
வாஷ்ய பொருள். ஸ்நான் ஞானம். ராஜ்ய ராஜ்யம். நாட்டிய நாட்டியம். பாட்டிய பாடம். குத்தா நாய். ரத்ன ரத்னம். நேதிர கண்ணு. புத்த புத்தன். சத்ம வீடு. பத்ய செய்யுள். முத்ரா முத்ரை. வித்யான் அறிஞன். மத்திய நடுவில். சந்த நல்லூர்கள். பிரதமா பொம்மை. பியாஜ் வெங்காயம். அப்த வருடம். பிரம்மா பிரமன். ஸ்ததம்ப கம்பம். தாமிர தாமிரம். துமாரா உன்னுடைய கர்ம செயல். ஜூர்மனா அபராதம். ஹரிமீச்சி பச்சை மிளகாய். சச்சா சச்சாயி உண்மை நிலை. நிர்ணய தீர்மானம். சப்ஜி காய்கறி. கப்தா வாரம். அபியாஸ் பயிற்சி. உத்சவ் விழா. ஜல்தி ஜல்த சீக்கிரம். சிலாவா கத்துதல். ஷீட்டி கடிதம். மந்திர் கோவில். அந்தகர் உள்ள. அந்தர் உள்ள. திரமதிர நண்பன். கர்வ கர்வம் அகந்தை. சகுசவ்வா கோபம். உறவுகள். மாதா தாய். பிதா தந்தை. நானி பாட்டி தாய் வழி. நானா பாட்டன் தாய் வழி. தாதா பாட்டன் தந்தை வழி. தாதி பாட்டி தந்தை வழி. பதி கணவன். பத்னி மனைவி. புத்திர பிள்ளை பேட்டா. புத்ரி பேட்டி. பிள்ளை மகள். மாமா மாமன். மாமி அத்தை. சசீர் மாமனார். சான்சஸ் மாமியார். ஜேட்டு. சாலா மைதுனன். சா லி மைதுனி. சா மாதா. சாமாது மாப்பிள்ளை. துலுஹின்னு மணப்பெண்ணு. பாலிகா கன்னி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி. ப்ராவர்ப்ஸ் பழமொழிகள். இஃப் இட் வேர் நாட் ஃபார் ஹோப் த ஹார்ட் வுட் பிரேக். நம்பிக்கை இல்லாவிட்டால் எதையும் விடுதுவிடும். இஃப் ஜாக் இஸ் இன் லவ் இஸ் நோ ஜட்ஜ் ஆஃப் ஜீல்ஸ் பியூட்டி. காதலி போனுங்க அழகு தெரியாது. இஃப் கர்னோ டைஸ் நோபடி அட்டென்ஸ். ஹிஸ் வைஃப் டைஸ் எவ்ரிபடி அட்டென்ஸ். கணக்கன் செத்தா ஒருத்தரும் வரமாட்டாங்க. அவன் பொண்டாட்டி செத்தா ஊரே வரும். ஐ தாட் யூ வுட் ஸ்விம் அண்ட் நவ் யூ ட்ரான் மீ. பீட்டின மரத்திலே கூர் பாய்கிறது. ஐடல் ஃபோக்ஸ் லேக் நோ எக்ஸ்கியூசஸ். சோம்பேறிக்கு சாக்கு சுல்லன வரும். இஃப் யூ விஷ் டு நோ மேன் கிவ் ஹிம் அத்தாரிட்டி. அதிகாரம் அளித்து பார்த்தால் ஆளை புரிந்துவிடும். ஐல் ஸ்பெண்ட். தவறான வழியில் சம்பாதித்தால் தவறான வழியில் செலவழியும். ஐல் கார்டன் குட்ஸ் நெவர் த்ரைவ். தீமையால் வந்த பொருட்கள் செழிக்கா. ஐ லைன் அப் மேக்ஸ் மெனி தீவ்ஸ். தீய வளர்ப்பே திருடரை ஆக்கும். ஐல் நியூஸ் கம்ஸ் அன்சென்ட் ஃபார். அழைக்காமலேயே கெட்ட செய்தி வந்து சேரும். ஐல் வீட்ஸ் க்ரோ அஃபேஸ். தீய கலைகள் சீக்கிரம் விளையும். இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ். அறியாமையே ஆனந்தம். இக்னோரன்ஸ் இஸ் த மதர் ஆஃப் இம்ப்ரூடன்ஸ். வெட்கம் இன்மையே அறியாமையின் தாய். இன் புக்ஸ் அண்ட் லவ் த மைண்ட் பர்சியூஸ் ஒன் எண்ட். நூல்களிலும் காதலிலும் மனம் ஓர் இலக்கையே நாடும். இன் சேரிட்டி தேர் இஸ் நோ எக்ஸஸ். தான தர்மத்திற்கு அளவு இல்லை. இன் ஹேஸ்ட் இஸ் எரர். அவசரப்பட்டால் தவறு நிச்சயம். இன் த எண்ட் திங்ஸ் வில் மெண்ட். போக போக எல்லாம் சரியாகும். இன் த கிங்டம் ஆஃப் த பிளைண்ட் ஒன் ஐடு மேன் இஸ் கிங். குருட்டு ராஜ்யத்தில் ஒற்றை கண்ணன் அரசன். இட் பிகம்ஸ் நாட் அ லா மேக்கர் டு பி அ லா பிரேக்கர். வேலியே பயிரை மேய்ந்தால் பயிர் விளைவது எப்படி? இட் இஸ் ஹார்ட் அண்ட் ஹெட் தட் நெவர் எக்ட்.
வலிமை வாய்ந்த தலை ஒருபோதும் வலிக்காது. இட் இஸ் அ புவர் ஹார்ட் தட் நெவர் ரீஜாய்ஸஸ். மகிழாத உள்ளம் ஏழை உள்ளம். ப்ராவர்ப்ஸ், பழமொழிகள். டாக்டர் தானுவுக்கு தங்க யானை பரிசு அளித்தல். நான் கண்ட எம்ஜிஆர் டாக்டர் ரா. கற்பூர சுந்தரபாண்டியன் இ.ப.நி. கட்சி தொண்டனுக்காக உண்ணாவிரதம். மதுரை மாவட்டத்தில் பல விழாக்களுக்கு போனபோது 2 நாள்கள் மதுரை அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்தோம். முதலமைச்சரை பார்க்க வரும் தொண்டர்கள் ஒரு ஓரத்தில் நிற்க பெரிய கேட்டு அமைத்து அதனுள் அவர்களை நிற்க வைத்திருந்தார்கள். முதலமைச்சரை காண வந்த மக்கள் நெருக்கி அடித்து கொண்டு அதில் நின்றிருந்தார்கள். அன்றைய காலை விழாவை முடித்துவிட்டு முதலமைச்சர் விருந்தினர் மாளிகைக்கு திரும்பினார். அப்போது பேரிகேட்டை தாண்டி குதித்து முன்னால் ஒரு தொண்டர் வந்தார். அவரை அங்கு காவலுக்கு நின்ற காவலர் பிடித்து வேகமாக முன்னே தள்ளினார். அதில் அவர் கீழே விழுந்தவுடன், ஐயையோ அடிக்கிறாங்க தலைவா என்று ஓலமிட காரிலிருந்து இறங்கிய முதலமைச்சரின் காதுகளில் அது விழுந்து விட்டது. என்ன என்ன என்று கேட்டார். விவரத்தை சொன்னவுடன் நேராக தொண்டர்கள் நிற்கும் இடத்திற்கு வந்துவிட்டார். அப்படிப்பட்டவரிடம் யார் உங்களை அடித்தா என்று விசாரித்தார். அதற்குள் அந்த காவலர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வெளியே தப்பி சென்று விட்டார். யார் யார் என்று அனைவரும் தேடினார்கள். அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. முதலமைச்சருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது. அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தார். அதிகாரிகள் கூறியும் அவர் தன் அறைக்கு போகவில்லை. காவல்துறை உயர் அதிகாரிகள் அவரிடம் வந்து, எப்படியும் அந்த காவலரை கண்டுபிடித்து கூட்டி கொண்டு வருகிறோம், தாங்கள் அதுவரை அறையில் இருக்கலாம் என்று கேட்டனர். அதனை ஏற்காமல் முதலமைச்சர் கோபமாக, என் தொண்டரை அடித்தவரை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்று பிடிவாதமாக அங்கேயே நின்று கொண்டு இருந்தார். அவர் அறைக்கு போவதாக தெரியவில்லை. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு நாற்காலியை கொண்டு வர சொல்லி அந்த இடத்தில் போட்டனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை தயவு செய்து அதில் அமருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதை ஏற்று முதலமைச்சர் அதில் அமர்ந்தார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். இந்த இக்கட்டான சூழலை தவிர்ப்பதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த காவலரை மும்முரமாகவும் உண்மையாகவும் தேடி கண்டுபிடித்தார். அந்த விபரத்தையும் அந்த காவலரையும் சஸ்பெண்ட் செய்து தன்னுடைய அலுவலகத்தில் வைத்திருக்கும் செய்தியையும் முதலமைச்சரிடம் கூறினார். மேலும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தண்டனை வழங்குகிறேன் என்று உறுதி கூறினார். அதன் பின்னரே முதலமைச்சர் வெட்ட வெளியில் போடப்பட்டிருந்த அந்த நாற்காலியில் இருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்றார். அதற்கு முன்னர் அந்த காவலரை பற்றிய விவரங்கள் அனைத்தையும் அவர் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தனக்கு தவறாது தெரிவிக்க வேண்டும் என்று தன்னுடைய உதவியாளர்களுக்கு ஆணையிட்டார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் தன் கழகத்தின் சாதாரண தொண்டர் ஒருவர் தாக்கப்பட்டதை தன்னை தாக்கியதாகவே கருதி தனியாக உண்ணாவிரதம் இருந்தார் என்றால் அது எம்ஜிஆர் ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். நான் கண்ட எம்ஜிஆர். நான் கண்ட எம்ஜிஆர். ரா. கற்பூர சுந்தரபாண்டியன். டாக்டர் கானுவுக்கு தங்க மாலை பரிசு அளித்தல்.